அரிகேசரிக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்க்க போகிறோம். அதே போல் வரகுணன் 1, வரகுணன் 2 பேர் இருக்காங்க. இதில் யார் ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் அழைக்கப்படுறாரு அதையும் பார்க்க போகிறோம். அதே போல் கடுங்கோனால் தோற்றுவிக்கப்பட்ட பாண்டிய அரசு இப்போ 2ஆம் ராஜசிம்மனால் முடிவு பெறுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அரிகேசரிக்கு பின்னர் வந்த பாண்டிய மன்னன், மகத்தான பாண்டிய மன்னன், அவன்தான் ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். யார் அப்படின்னு கேட்டால் இவர் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரகுணன் தான் வேள்விக்குடி செப்பேடுகளினுடைய கொடையாளின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஜடில பராந்தக நெடுஞ்செழியன், இங்கே பாருங்கள், ஜடின்னு வந்தால் வேள்விக்குடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வரகுணன் வந்தால் வேள்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் தான் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் பகுதிகளை உள்ளடக்கிய பாண்டிய அரசை விரிவுபடுத்தியவர் 1ஆம் வரகுணன் என்று சொல்லக்கூடிய ஜடில பராந்தக நெடுஞ்செழியன் தான். சரி, இந்த 1ஆம் வரகுணனுக்கும் 2ஆம் வரகுணனுக்கும் நடுவில் ஆட்சி பண்ணாது தெரியுமா? ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன். இந்த ஓவிய கலைகளில் ரொம்பவும் ஆர்வம் காட்டிய இந்த ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் இருக்கார்ல, அவர் தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 1ஆம் பராந்தகன்னு சொல்லிட்டு ஒரு சோழ மன்னன் எழுச்சி வருவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய பேரரசு கொஞ்சம் தளர்வடைய ஆரம்பிக்கும், வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் 1ஆம் பராந்தகன் vs 2ஆம் ராஜசிம்மன்னே சொல்லலாம். இந்த 1ஆம் பராந்தகன் கிட்ட 2ஆம் ராஜசிம்மன் 920 நாட்டையே விட்டுட்டு வெளியேறி விடுவான்னு சொல்லப்படுது. இப்போ கடுங்கோனால் ஆரம்பிக்கப்பட்ட பாண்டிய அரசு இப்போ 2ஆம் ராஜசிம்மன்கிற பாண்டியனால் முடிவுக்கு வருது. இதை முடிச்சு கட்டினது யார் சோழ மன்னன்னு கேட்டால் 1ஆம் பராந்தகன். அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு கூட கொடுத்தாரு இல்லையா, அந்த 1ஆம் பராந்தகனால் இங்கே முடிச்சு வைக்கப்படுது. இப்போ என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு 9ஆம் நூற்றாண்டுலேருந்து கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் எழுச்சியாக இருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த 13ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் எழுச்சி பெற ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோதான்.